எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே இனிய தை பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி வர ஒரு லாங் வீடியோ இதுவாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் வர வீடியோவில் பொங்கலுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவிலே விஷ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே நல்லபடியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். அந்த நாள் மாதிரி எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்துறேங்க. ஸோ இந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஆஸ் யூஷுவல் சர்வேஷோட லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து சர்வேஷ் கிளாஸ்க்கெலாம் அனுப்பி வச்சாச்சு. ஸோ ப்ரெட் ஆம்லேட் தான் கேட்டால் அன்றைக்கி அதை தான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். அவனை அமுச்சிட்டு அடுத்து தான் பார்த்திங்கன்னா மித்துல் குட்டிக்கு சாப்பிட வைக்கிறது தான். சர்வேஷ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போதே மித்துல் எந்திரிச்சிட்டான். அவனை அமுச்சு விட்டதுக்கப்புறமா தான் மித்துலுக்கு எப்படியும் ஊட்ட முடியும். ஸோ அதனால் அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுட்டு பால் கொடுக்கலைங்க. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் மார்னிங் பால் கொடுக்குறது. ஏன்னா சரியாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10:30 போல் ஜூஸோ இல்லை பாலோ கொடுப்பேன். திருப்பி 11 o'clock ராகி கூழ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்து இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ கொஞ்சம் நல்லா சாப்பிட வச்சு கொஞ்சம் தெம்பாக்குவோம் அப்படின்ட்டு 1 வீக்காக ஏர்லியான்னு கூட்டிகிட்டு போகலைங்க. ஸோ வீட்டில் தான் இருக்கான். அதனால தான் இந்த ஒரு ரொட்டீன் மாதிரி இருக்குது. இப்போது ஏர்லியானில் போகிறோம் அப்படின்னா ஒரு 9 o'clock 9:30 போல் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். 10 o'clock நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஏர்லியான்லாம் போக ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தாங்க. மற்ற நேரம் மாதிரி இல்லை. காலையில் ரொம்பவே பிடிவாதம் பிடிப்பான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஊட்டுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக சாப்பிடவும் மாட்டான். இப்போ பால் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஸோ எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நட்ஸ் ஜூஸ் தான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி அதிகமாக வால்நட்ஸ் தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா அதிகமாக வீட்டில் இருக்குது, அது கொஞ்சம் தீக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லா நட்ஸுமே போட்டிருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாமே. இப்போ நான் காமிச்சிட்டு இந்த நட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முலாம் பழத்தில் இருக்கும் இல்லைங்களா விதை, அதுதான். ஸோ அந்த மாதிரி விதையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து நான் ட்ரை பண்ணி வச்சுக்குவேன் இந்த மாதிரி நட்ஸ் ஜூஸுக்கு. ஸோ ரொம்ப ஹெல்த்திங்க. அந்த மாதிரி பூசணிக்காய், வெள்ளரிக்காய் அதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நட்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் அந்த நட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் பால் இல்லாட்டி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு அதில் மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டுட்டு சப்ஜா சீட்ஸ் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் பெருசாகிடும். அதுவும் போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஹனி சேர்த்துருக்கேன். ஏன்னா நட்ஸ் ஜூஸ் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக வால்நட்ஸ் சேர்த்துறதுனால அதனால் கொஞ்சம் ஹனி சேர்த்துறேன். வேணும் நீங்கள் நாட்டு சர்க்கரையெல்லாம் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. இல்லாட்டி ஒரு ஆப்பிளோ பனானா கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் நட்ஸ் அரைக்கும் போது. ஸோ நான் எதுவுமே போடல. ஒவ்வொரு ஸ்கூப்புமே ஒவ்வொரு ஸ்பூன் நட்ஸு ப்ளஸ் அந்த சப்ஜா சீட்ஸு இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த நட்ஸ் ஜூஸோட கசப்பு தெரியாது. ஸ்டார்டிங் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ரெகுலராக சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பசிக்கவே பசிக்காதீங்க. தண்ணி மட்டும் நீங்கள் குடிச்சிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தி. நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் மட்டும் இந்த மாதிரி பண்ணி குடிச்சிட்ருக்கோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு சிக்கன் தாங்க பண்ண போகிறேன். ஏன்னா லாஸ்ட்டு சண்டே நான் நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை. என்னமோ அது தோணலை பண்ணணும் அப்படின்ட்டு சிம்பிளாக நாங்கள் ரசம் தான் வச்சு சாப்பிட்டோம். அன்றைக்கி ரசம் வச்சு ஆம்லேட் என்னமோ. ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணலாம் சிக்கனு அப்படின்ட்டு முந்தின நாளே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சர்வேஷ் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தார். சர்வேஷ் சொல்லிகிட்டே போனான் இன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்சு அப்படின்ட்டு. அவனுக்கு சிக்கன் நான்வெஜ்லாம் இருந்துச்சுன்னா அது ஸ்பெஷல் லஞ்ச் தான். ஸோ தனியாக குழம்புக்கு தனியாக க்ரில்லுக்கு தனியாக பிரித்து வச்சுட்டேன். அது போடும் போதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு மித்துலுக்கு அதிகமாக காரம் இருந்துச்சுன்னா அவன் சாப்பிட மாட்டான். ரொம்ப அழுவான். அவனுக்கு பிடிச்சிருந்தே இருந்தாலும் காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு தனியாக பெப்பர், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டுட்டு ஸோ எங்களுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், லெமனு, அப்புறம் கஸ்தூரி மேத்தி. வேணும்னு நீங்கள் சிக்கன் மேரினேட்டிங் பவுடர்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்தலாம். அப்படி இல்லாட்டி சில்லி லிக்விட் இருக்கும் இல்லைங்களா, அது கூட நீங்கள் சேர்த்தலாம். நல்லா தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நான் காலையில் ஒரு மேரினேட் பண்ணி வைக்கிறேங்க. மத்தியானத்துக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்குது. அது வரைக்கும் ஊறினாலே போதுமானது தான். ஸோ நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த கூலிங்க்கு கொஞ்சம் நல்லாவே இதாகிடும். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியே தான் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் சுத்தமாக இடமே இல்லைங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மித்துல் கூடையெல்லாம் விளையாண்டுட்டு ஊருக்கெல்லாம் ஃபோன் பேசிட்டு ஒரு 10:30 போல் ராகி கூழ் காய்ச்சி வச்சுட்டேன். இது கொஞ்சம் சூடாகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே வீடெலாம் கூட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு அதையுமே கூட்டி விட்டாச்சு. ஸோ நான் முன்னாடி விலாகில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. வீடு கூட்டும் போது அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெட்ரூமை ஃபஸ்ட்டு கூட்டிடுவேன். அங்கே போய் எல்லா டாய்ஸும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாலு மற்ற டென்னு இதெல்லாமே கூட்டி விட்டுறது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. கூட்டும் போது அவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கான். அந்த வண்டியில் அந்த குப்பையெல்லாம் ஒட்டிக்குங்க. திருப்பி அந்த வண்டியை நான் க்ளீன் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி வைக்கிறேன்.
ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவனை ராகி கூழ் சாப்பிட வச்சுட்டு குளிக்கவும் வச்சாச்சு. ஸோ இப்போது வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால சன்லைட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வீட்டில். அதனால் கண்டிப்பாக விட்டமின் டி ட்ராப்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது போக வீட்டில் வந்து சர்வேஷ்க்கும் எனக்கு மித்துலுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின்னுங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்லினோட ட்ரை ஸ்கின் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அது மாரியுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபேஸ்லலாம் ரொம்ப ட்ரை ஆகுது, அது மூக்கு கிட்ட கன்னத்துலலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து போட்டு விடுவேன். அது கொஞ்சம் நல்லாவே கேட்குற மாதிரி இருக்குது. இந்த ஒரு வேஸ்லின் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா 48 ஹவர்ஸ் மாய்ஸ்சரைசிங்க, ரொம்ப நல்லா ஸ்மெல்லாகவே இருக்கும். பட் ஃபேஸ் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ரன்னிங் நோஸ் இருக்கிறனால நம்ம தொடச்சி விட்டுட்டே இருப்போம் இல்லையா, அந்த டைமில் அந்த மாய்ஸ்சரைசிங்லாம் போயிடுது, ரொம்ப ட்ரையாக அந்த ஏரியாலாம் கொஞ்சம் புண்ணாகிற மாதிரி ஆகிடுது. வின்டர் டைமில் கொஞ்சம் ட்ரை ஸ்கின்லாம் ரொம்ப கஷ்டங்க மேனேஜ் பண்ணுறது. வீட்டில் நார்மலாக தான் டெம்பரேச்சர்லாம் வந்து வச்சுருக்கோம், பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து அது கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி க்ரீம்ஸ் வந்து போட்டு விட்டுட்டே இருப்பேன். எப்போ ட்ரையெல்லாம் ஆகுதோ அப்போ பார்த்து போட்டு விட்டுட்டே இருப்பேன். சர்வீஸ் கிட்ட சொன்னால் போதும் அவனே போட்டுக்காம மித்துலுக்கு நாங்கள் தான் வந்து போட்டு விடுற மாதிரி இருக்கும். ஸோ குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடலாம் அப்படின்னா அவனை குளிக்க வச்சு தலையெல்லாம் சீவி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அழகு மயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா அவன் சொல்லிகிட்டே இருப்பான் சொல்லி. ஸோ இன்றைக்கி சொல்லிவிட்டு நான் சொன்னேன், நீ போய் அப்பாக்கிட்டேயும் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாக்கிட்ட இதே மாதிரி கையை சுற்றி தலையில் சுற்றிட்டு அழகு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அவன் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது, பட் புரிஞ்சுக்கலாம் இதுதான் சொல்கிறான் அப்படின்ட்டு. ஸோ நான் யூஸ் பண்ணுற அந்த வேஸ்லினோட இந்த 48 ஹவர்ஸ் மாய்ஸ்சரைசிங் இது தாங்க, ப்ளஸ் விட்டமின் டி ட்ராப்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 11 o'clock போல் நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஏபிசி ஜூஸ் தான், ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட்டு, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குது இப்போ வின்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ கொஞ்சம் அதனால் அதையும் போட்டுட்டு நல்லா வடிகட்டிடுவேங்க. எனக்கு தப்பையாக இருந்துச்சுன்னா பிடிக்காது, என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நான் என்ன ஜூஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து நிறைய மிச்சமாகிற மாதிரி இருக்குமா, அதனால் அவருக்கு ஒரு டம்ளர் கொண்டு போய் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அவரோட ரியாக்ஷன் பார்த்திங்கள, அவர் கால் பேசிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருந்தார். நான் வீடியோ எடுக்கிறத அவர் கவனிக்கலை. ஸோ ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். ஆனால் என்ன கொண்டு போய் கொடுத்தாலும் சலிக்காமல் குடிச்சிடுவாருங்க. என்னால் கூட சம்டைம்ஸ் தான் குடிக்க முடியாது, பட் அவர் குடிச்சிடுவார். இப்போ ரெகுலராக வந்து எடுத்துக்கிறேன் நான் இந்த ஜூஸ் எல்லாமே. கொஞ்சம் அப்படியே நடுவில் பிரேக் ஆகும், திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு எப்படி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கால் ரொம்ப பெயின் ஆகும், இடுப்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்குவேன். எனக்கு நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அயன் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. அது என்ன டேப்லெட் சாப்பிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரு 11க்கு மேலே எனக்கு போகவே போகாது. என்னோடய ப்ரெக்னென்சி டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 8-9 தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி பெயின் வரும்போது எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு. இப்போ கண்டினியூஸாக ஒரு 10-15 நாள் மாதிரி எடுத்துவேன். திருப்பி கொஞ்சம் கால் வலி கம்மியாகும். ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 11:30 போல் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேங்க. அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு ரசத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு சிக்கனை வந்து மைக்ரோவேவனில் தான் வைக்கிறேன். ஸோ அந்த கேக் டின் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் இப்போ சிக்கன் வைக்கிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு ஓவனில் ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்துட்டு எப்படி நமக்கு அது வேகுது அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி வச்சுக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 10 minutes தான், அதுக்குள்ளே உங்களுக்கு சிக்கன் ரெடி ஆயிரும். இது நான் கன்வென்ஷனல் ஓவனில் வச்சேன் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ஸு. அது மேலெலாம் எனக்கு முருகலே ஆகிற மாதிரி இல்லை, வேகுது ஆனால் முருகலாம் இல்லை. ஆனால் இந்த ஓவனில் வைக்கும் போது எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது. 10 நிமிஷம், மேக்ஸிமம் 15 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா 3 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி வைக்கலாம். திருப்பி வச்சுட்டு திருப்பி ஒரு 3 நிமிஷம் வந்து வைக்கலாம். அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முருகலாக வேணும், வெந்துடும் கண்டிப்பாக 6 நிமிஷத்தில். அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் முருகலாக வேணும், கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா திருப்பி ஒரு 2 இல்லை ஒரு 4 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா வந்து ரெடி ஆயிரும். ஸோ நிறைய பேர் ஷார்ட்ஸில் கேட்குறீங்க எப்படி இந்த மைக்ரோவேவனில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த கேக் டின்னில் வைக்கும்போது அந்த ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஓவனுக்கு கன்வென்ஷன் ஓவனுக்கு வைக்கலாம். இதில் வச்சோம் அப்படின்னா படப்படன்னு வெடிக்கிற மாதிரி சத்தம் வரும். ஸோ அதனால் வெறும் பிளெயின் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிட்டிங்கனாலே போதும். ப்ளஸ் அது போக சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரும் பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு கொட்டிட்டு திருப்பி வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ வச்சு முடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. ஸோ இதுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வந்து கடுகு, வெள்ளை பூண்டு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. எனக்கு நல்ல சின்ன வெங்காயமே இங்கே கிடைக்க மாட்டேங்குது, கிடச்சிச்சின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனால் நான் வாங்குறதே இல்லைங்க, எல்லாத்துக்குமே பெரிய வெங்காயம் தான். ஸோ அதை உப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். வெங்காயத்தை வதங்க வச்சுட்டு
இப்போ நமக்கு தேவை வரமிளகா நிறைய அதுக்கு தேவை. ஆனால் வீட்டில் அதிகமாக யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க, நான் என்னையும் அவரும் தவிர. அதனால் கொஞ்சம் கம்மியாக நான் போட்டிருக்கேன். ஒரு 5-6 மிளகா எடுத்திருக்கேன். அதில் விதை மட்டும் வெளியே எடுத்துடணும். மிளகால விதை தாங்க எப்போவுமே காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மிளகாவோட டேஸ்ட், அந்த எசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அந்த மிளகாவை போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து ஃபுல்லாக ஆப்ஷனல் தாங்க தக்காளி. நான் எதுக்கு தக்காளி சேர்த்துறேன் அப்படின்னா, தனியாக கிரேவி எதுவுமே பண்ணல, இந்த கிரேவி தான். ஸோ அதுக்கு கொஞ்சம் எனக்கு சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் வேணும், அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்த்த தேவையில்லை. சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும், ப்ளஸ் தக்காளி வதங்குச்சுனாலும் தண்ணி வரும், உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கும் தண்ணி வரும். மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ அவ்வளோதாங்க, அதுக்குள்ளே நம்மளோட கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்களேன். நல்லா மேலே ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, இதில் ஓவனில் வைக்கிறங்காட்டி என்னமோ அது மத்தியானம் சாப்பிட்ற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாகவே ஆகாது. நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கும் ஓவனில் வைக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ சிக்கன் ரெடி ஆனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12-15 இருக்கும். ஸோ மெத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டோம் அப்படின்னா அவனே வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவான். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கிரில் சிக்கனோட அந்த எலும்பு மட்டும் இருக்குது பார்த்திங்களா, அது நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அதை கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது கடிச்சிட்டாங்க எலும்பு அப்படின்னா தொண்டையில் போய் சிக்கிக்கோங்க. ஸோ அதனால் பக்கத்துலேயே இருக்கணும் யாராவது ஒருத்தவங்க. ஸோ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் நாட்டுக்கோழி வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி கம்மியாக தான் வரும், ப்ராய்லருக்கு தண்ணி ஜாஸ்தியாக வருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம அது கூட பெப்பரும் மல்லித்தூளும் போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் பள்ளிப்பாளையம் வந்து ரெடி ஆகிரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மியான ஒரு ஐட்டம்ஸ்லாம் போட்டு சமைக்கிறது தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்கனால இப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்திருக்கு. இது இப்போ சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் சிக்கனை வந்து இன்னுமே கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு இந்த பீஸ் இருந்தாச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும், அதனால் நான் இந்த கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எலும்பு வந்து இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிட்ருப்பான். ஆனால் நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன். அந்த எலும்பை கடிச்சு பீஸ் வந்து தொண்டையில் போய் சிக்கக்கூடாது அப்படிங்காட்டி. ஸோ முந்தின நாள் நைட்டு சரியாக தூக்கம் இல்லைங்க, அதனால் மத்தியானம் நான் நல்லா தூங்கிட்டேன் சாப்பிட்டுட்டு. அப்புறம் ஈவினிங்காக எழுந்திரிச்சு நானும் மித்தில் வந்து எங்களோட லாக்கர் ரூமுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்குமே இந்த மாதிரி லாக்கர் ரூம் கொடுத்துருப்பாங்க. வீடு சின்னதாக இருக்கும்ல, ஸோ அதனால் எக்ஸஸாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு பார்க்கிங் ப்ளஸ் லாக்கர் ரூம் ரெண்டுமே வந்து ரெண்டோட இன்க்ளூட் ஆகிருக்கும். நிறைய பேர்த்துக்கு அடிஷ்னல் சார்ஜஸாக இருக்கும், அது ஒவ்வொரு ஓனர்ஸ் பொறுத்து அது இது பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எங்களோட லாக்கர் ரூமில் என்ன போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தோம்ல சூட் கேஸஸ் அதெல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த சூட் கேஸ் வாங்கும்போது ஒரு கவர் தருவாங்கள்ல, அந்த கவரை போட்டு சூட் கேஸை நல்லா சுற்றி வச்சுருக்கோம். ஏன்னா டஸ்ட்டெல்லாம் வந்து படக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் டிவி வாங்கும்போது கிடச்ச பாக்ஸு, அப்புறம் வந்து பேம்பர்ஸ்லாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அந்த பாக்ஸ்லாம் இருக்கும். எதுக்குன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த பாக்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும், அதுக்காக வச்சுருக்கோம். ஸோ குட்டி லாக்கர் ரூம் தான், பட் கொஞ்சம் ஓரளவுக்கு அடுக்கி வச்சோம் அப்படின்னா நிறைய திங்ஸை வைக்கலாம். மற்ற லாக்கர்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பட் அவங்களுக்கு என்ன எக்ஸஸாக இருக்கோ அது நம்ம வீட்டில் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறத நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி. ஸோ அதனால் வீட்டில் வந்து சாமிக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு பிரசாதமாக வந்து உளுந்து வடை பண்ணலான்ட்டு உளுந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ உளுந்து ஊற வைக்கும் போது எப்போவுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய குவான்டிட்டி கிடைக்கும், நல்லா நைஸாக அரையும். நிறைய பேர் உளுந்து அரைக்கும் போது ஐஸ் க்யூப்லாம் போட்டு அரைக்கிறீங்களா, அதுக்கு பதில் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெந்துருங்க. தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஜீரகம், மிளகு இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக நல்லா கெட்டியாக வந்து வரும். அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆயிரும். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பண்ணும்போது என்னென்னா உளுந்து வடையில் நடுவில் அந்த ஓட்டை வரும் பார்த்திங்களா, அது வரவே வராது. நான் அந்த போண்டா மாதிரியே தான் போடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்க விலாக்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸே பண்ணியிருப்பாங்க, என்ன உளுந்து வடை அவ்வளோ நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. போட்டு தாங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி தான் இப்போ இந்தளவுக்கே வந்து வருது. பட் இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்து வரணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி எல்லாருமே உடனே எல்லாமே கற்றுக்க முடியாது. பண்ண நம்ம அப்படியே வந்து பழகிக்க வேண்டியது தான். நம்ம வீட்டில் நம்ம தாங்க சாப்பிட்றோம், நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், பண்ண நம்மளுக்கே அது வந்துடும். ஸோ யாராவது இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் காதுலேயே வாங்கிக்காதீங்க, இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் வரும். முயற்சி பண்ணுங்கள், வரல அப்படின்னா அதுக்கு நீங்கள் டவுன் ஆகவே வேண்டாம், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சிட்டு இருந்தீங்க. பட் ஹஸ்பண்டுக்கு வந்து அடுத்த நாள் டெப்ளாய்மெண்ட் வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ணல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு
ஈவினிங் கிளாஸ் வேறு இருந்துச்சு சர்வேஷ்க்கு. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்கர் கிளாஸு அன்றைக்கி ஒரு 7 மணிக்கு போல் கிளம்புவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் பிரசாதம் சாப்பிட்டு போவாங்கள்ல வடையெல்லாம் அப்படின்ட்டு நேரத்துலேயே வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ பாலும் வடையும் வச்சுட்டு ஃப்ரூட்ஸும் வச்சுட்டு சாமிக்கு வந்து நல்லபடியாக கும்பிட்டாச்சு. அவங்கள அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தான் மித்துலுக்கு வந்து பால் கொடுத்தேன். ஈவினிங் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவாங்க. மாம்பழம் கட் பண்ணி கொடுப்பேன், மாதுளம்பழம், அப்படி இல்லாட்டி பனானா, இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும் ஈவினிங்கு. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து பால் வந்து ஒரு டம்ளர் கொடுப்பேன். இப்போ மார்னிங் ஸ்டாப் பண்ணிட்டதுனால ஈவினிங் வந்து கம்பல்சரி ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்றேன். அது பத்தாது குழந்தைங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நிறையா கொடுக்கணும். இப்போ தான் கொஞ்சம் குடிக்க நிறைய ஆரம்பிச்சிருக்கான் பால். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நாள் நைட்டு டின்னர் பண்ணுறதுக்கு நான் வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து எடுத்திருக்கேங்க. கேரளாவில் ஒரு 2-3 விதமாக கிடைக்கும். கொஞ்சம் நல்ல குண்டாக பெருசாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரு, இன்னொன்று வந்து குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இதை தான் வாங்கிட்டு வந்து இதாக கிடச்சிது எங்கள் வீட்டு பக்கத்து கடையில். ஸோ அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் இடியாப்பம் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வேகிறதுக்குள்ளே தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக துருவன தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் வந்து எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி 2 டைம் அரைச்சிட்டு 1ஆம் பால் 2ஆம் பால் வந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த தேங்காய் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேங்காய் பால் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கீரை பொரியல் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு கேரட் பீன்ஸ் பொரியலாக பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்க. ஏன்னா இங்கே தேங்காய் ரொம்ப காஸ்ட்லி, $7 $8 ஆகுது. ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சர்க்கரையும் அல்லாட்டி இது கரும்பு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேங்காய் பால் ரெடி ஆயிரும். ஸோ நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா குழஞ்சி வேகணும். அந்தளவுக்கு குத்தி பார்த்திங்கன்னா நல்லா கத்தி இறங்குற மாதிரி குழஞ்சி வேகணுங்க. அப்போ தான் வந்து இடியாப்பம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி அந்த இடியாப்பம் புளிய முடியாது, இடியாப்பம் வராது. ஸோ சூடாறினதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டம்ளர் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நம்ம இடியாப்ப மாவு பிணைவோம் இல்லையா, அதே கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இனிப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம தேங்காய் பால் எடுத்தும் வச்சுருக்கோம். ஸோ அதனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இடியாப்பம் புளியிற அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த தட்டு யூஸ் பண்ணாமல் நூடுல்ஸ் மாதிரி வரும் பார்த்திங்களா, அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா மித்துலுக்கும் சர்வேஷ்க்கும் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது இடியாப்பம் மாதிரி புழிஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அது நூடுல்ஸு ஸ்வீட் நூடுல்ஸுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் இதுதான் வந்து பண்ணுறேன். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் முடிஞ்சிற மாதிரி இருக்கும். எனக்கு 2 அடசல் வந்துச்சு. அது மேலே கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ வந்து தூவி விட்டுட்டு நம்ம வந்து இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் கிழங்கு. ஸோ ரொம்ப டைம்லாம் ஆகாது, ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் தான் ஆகும். தேங்காய் நிறைய போட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஸ்வீட்னஸுக்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் நல்லா லைட்டாக வறுத்துட்டு அப்புறம் அது மேலே வந்து போடணும். ஏன்னா கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணி கட்லெட்டு அது இதெல்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ இடியாப்பம் நிறைய குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, அது நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறதுனால. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்னைக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே இடியாப்பம் தேங்காய் சர்க்கரைக்கு வந்து காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ அது கூடவே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை கூட வச்சு சாப்பிட்லாம், இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து போட்டிருக்கேங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்டுக்கு வந்து டெப்ளாய்மெண்ட் ஒர்க் இருக்கும். ஒரு 8 மணிக்கெலாம் போய் உட்காந்துருவார். இல்லாட்டி நைட் எப்போவுமே பாத்திரம் வாஷ் பண்ணுறது அவரோட டர்ன் தான். ஸோ இன்றைக்கி அவர் ஒர்க் இருக்கிறதுனால நான் பாத்திரம் வாஷ் பண்ணுறேன். டிஷ்வாஷரில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் சொன்ன மாதிரி என்னால் முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, உடம்பு சரியில்லைனா மட்டும் தான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுவேங்க. இல்லாட்டி நான் ஹேண்ட் வாஷே தான். ஸோ அதனால் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டால் தாங்க அடுத்த நாள் காலையில் வந்து நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், நிம்மதியாக வேலை செய்ய முடியும். ஹஸ்பண்டும் அதே சொல்லுவார், ஒரு டம்ளர் பிளேட்டு கூட சிங்கில் இருக்கக்கூடாது நைட்டு, மார்னிங் வந்து அப்போ தான் அவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவரும் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறமா டாய்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்க சொன்னேன். மித்துல் வந்து அழகாக இப்போ டாய்ஸில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். முன்னாடிலாம் அவ்வளோ பண்ண மாட்டான். ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் தூங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். பேம்பர்ஸ்லாம் போட்டு அப்படியே பெட் டைம் வந்து போக வேண்டியது தான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.